Hello future aspirants, happy Thursday. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. இன்னைக்கு என்ன ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. First topic, birds of a feather on Trump-Modi chemistry. So, ட்ரம்ப்க்கும் மோடிக்குமான ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற கெமிஸ்ட்ரி பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா, ஸோ ரெண்டு பேருமே சிமிலராக யோசிப்பாங்க, அதாவது ஒரே மாதிரி யோசிக்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறவங்கள தான் பேர்ட்ஸ் ஆஃப் அ ஃபெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அன் இடியம் ஃப்ரேஸ். ஸோ யாரை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்கன்னா மிஸ்டர் மோடி அண்ட் மிஸ்டர் ட்ரம்ப். ஸோ என்னன்றத டிஸ்கஷனில் போய் பார்க்கலாம். When he visits India for the first time later this month, US President Donald Trump can expect thronging crowds in Gujarat and perhaps a substantive discussion on trade policy in New Delhi. But more than anything, it is his growing bonhomie with Prime Minister Narendra Modi that is expected to steal the limelight. ஸோ இதுதான் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் விசிட் இந்தியாவுக்கு இருக்க போகுது. ஸோ லேட்டர் திஸ் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கிறது February 24 to 25. ஸோ இந்த டேட்டில் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து இந்தியா விசிட் பண்ண போகிறாரு. கேன் எக்ஸ்பெக்ட் த்ராங்கிங் க்ரௌட்ஸ். த்ராங்கிங் அப்படின்றது ரொம்ப கூட்டமாக நெருக்கடி அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் வந்து த்ராங்கிங் க்ரௌட்ஸ் இன் குஜராத். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட ஹோம் டவுனான குஜராத்க்கு விசிட் பண்ண போகிறாங்க. But more than anything, it is his growing bonhomie. Bonhomie அப்படின்றது cheerful friendliness. ஸோ இந்த ட்ரேட், இந்த மார்க்கெட்ஸ், ஸோ இதை மாதிரி பேசுறதை தாண்டி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் அண்ட் மிஸ்டர் மோடிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஸ்டீல் தி லைம்லைட். லைம்லைட் அப்படின்றது வெளிச்சம். ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போகுது இந்த ட்ரிப் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. Indeed, this chemistry was evident during the 4 times that they met in 2019. So, இந்த chemistry எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா 2019ல மட்டுமே 4 தடவை ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் மிஸ்டர் நரேந்திர மோடி யூஎஸ்க்கு போய் ஹவுடி மோடி அப்படின்ற ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி 2019ல மட்டுமே 4 டைம்ஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. The pinnacle of those encounters, pinnacle அப்படின்றது உச்சம், high peak, for Mr. Modi was undoubtedly the public relations victory that he won when Mr. Trump graced the Howdy Modi event in Houston before some 50,000 Indian Americans. ஸோ ஹவுடி மோடி அப்படின்ற ஈவெண்ட்டில் மிஸ்டர் மோடி அமெரிக்கா போய் கலந்துக்கிட்டு 50,000 இந்தியன் அமெரிக்கன்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஸ்பீச்சை அவர் பதிவு பண்ணியிருந்தார். Now, Mr. Modi is returning the favor perhaps, as he has in Mr. Trump's words, promised an attendance of 5 to 7 million from the airport to the new Sardar Vallabhbhai Patel Cricket Stadium, the world's largest. Here they will address the Kemcho Trump event before an expected 1.25 lakh people. So, எப்படி வந்து மிஸ்டர் மோடியை ரொம்ப மரியாதையாக ஹவுடி மோடி ஈவெண்ட்க்கு வரவேற்றாங்களோ, ஸோ அவருக்கு ரிட்டன் பேக் கிடைக்குது மிஸ்டர் ட்ரம்ப்க்கு. ஸோ இங்கே வந்து குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் தான் இந்த மீட்டிங் வந்து நடக்க போகுது. அங்கே வந்து கிட்டத்தட்ட 1.25 lakh பீப்புள் வந்து ஸோ அவரோட அட்ரஸிங்கை கேட்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ அதோட வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. While there will always be areas of untapped potential in bilateral cooperation, things could have hardly be better between the two nations at this time of global turbulence in trade and security. So apart from அந்த close friendshipness அதெல்லாமே தாண்டி business அப்படின்னு வரும்போது untapped potential in bilateral cooperation. ஸோ bilateral cooperation அப்படின்றது ரெண்டு கோஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ untapped அப்படின்றது not yet exploited, அதுதான் வந்து untapped. Things could hardly be better between the two nations. ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாததை விட இந்த டைம் வந்து கொஞ்சம் நல்லா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆஃப் குளோபல் டர்பியூலன்ஸ், டர்பியூலன்ஸ் அப்படின்றது கொந்தளிப்பு. ஸோ
ரொம்ப கோவப்பட வைக்கும், violent அந்த மாதிரி ஒரு situation in trade and security அப்படின்னு சொல்றாங்க. This time of global turbulence, so இதுக்கு முன்னாடி இல்லாததை விட இந்த டைம் கொஞ்சம் ரொம்ப வயலண்டான ஒரு விஷயமா அமைய போகுது in trade and security, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. On the former issue, despite skirmishes surrounding tariffs in specific sectors such as medical devices and counter tariffs following the US termination of its generalized system of preferences towards India last year, there is hope for at least a limited trade deal pegged at $10 billion that could take a measure of stress out of the protracted closed-door negotiations. ஸோ இது வந்து என்னன்னா ஃபார்மர் இஷ்யூ, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூவை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸ்கர்மிஷஸ் அப்படின்றது மோதல் ஏற்பட்ட போது, ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ, அதாவது ரொம்ப கிளாஷஸ் நடந்த போது என்ன இஷ்யூ நடந்ததுன்னா டாரிஃப் அப்படின்றது சுங்க வரி, அதாவது கட்டணம் செலுத்துறது. ஸோ அந்த மாதிரி டாரிஃப்ல வந்து போன தடவை நிறைய இஷ்யூ வந்து கிரியேட் ஆச்சு யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில். ஸோ கவுண்டர் டாரிஃப், ஸோ சில ஸ்பெசிஃபிக் செக்டார்ஸ்லேயும் மெடிக்கல் டிவைசஸ்லேயும் வந்து டாரிஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு யூஎஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க இந்தியாவோடது. ஸோ இதில் க்ளோஸ் டோர் நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளோஸ் டோர் நெகோசியேஷன்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பார்கெனிங் பிட்வீன் டூ ஏஜென்ட்ஸ். ஸோ ரெண்டு ஏஜென்ட்ஸ்க்கு நடுவில் பார்கெயின் பண்ணுறது, அதுதான் வந்து க்ளோஸ் டோர் நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்ளோஸ் டோருக்கு பர்டிகுலர் டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, தி கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் மஸ்ட் அப்ரூவ் த ஃபைனல் பார்கெனிங் ஆர்குமெண்ட். ஸோ எவ்வளோ தூரம் பார்கெயின் பண்ணுறாங்களோ அந்த பார்கெனிங் ஃபைனல் அக்ரிமெண்ட்டை வந்து கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து க்ளோஸ் டோர் பார்கெனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெகோசியேஷனுக்கு இதுதான் மீனிங். இதுலேயே வந்து ஓப்பன் டோர் கேஸும் வந்து தனியாக இருக்குது. ஸோ அதில் வந்து டெர்மினேட் பண்ணுறது, ரிஜெக்ட் பண்ணலாம், இல்லைனா அதை ஏற்றுக்கலாம். ஸோ இது வந்து ஓப்பன் டோர். ஸோ இந்த இடத்துல வந்து க்ளோஸ் டோரை பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அதில் தான் வந்து $10 billion வந்து இருக்குது. ஸோ இதை கொடுத்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆஃப் தி ப்ரொட்ராக்டட் க்ளோஸ் டோர் நெகோசியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஃபுல்லாக பிஸ்னஸ் வைஸ் பார்க்கும்போது, ஸோ இந்தியா என்னென்னலாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது பார்ப்போம். ப்ராஸ்பெக்ட்ஸ் லுக் பிரைட்டர் ஸ்டில் ஆன் டிஃபென்ஸ் கார்பரேஷன். ஸோ டிஃபென்ஸ் கார்பரேஷனில் வந்து வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்றது வாய்ப்புகள், லுக் பிரைட்டர். India is reportedly moving toward approving a $2.6 billion deal for 24 Lockheed Martin built MH-60 Seahawk helicopters. ஸோ இது வந்து ரொம்ப நாளாகவே இந்தியா வந்து யூஎஸ் கிட்ட வற்புறுத்தி கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இதுக்கான அப்ரூவல், ஸோ யூஎஸ் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து இந்தியாவுக்கு விற்க போகிறாங்க $2.6 billion. ஸோ அந்த டீலை பற்றியும் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. An agreement to buy a $1.867 billion integrated air defense weapon system is also on the cards. ஸோ அதில் இன்னொன்று ஆட் ஆயிருக்கிறது வந்து டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வந்து வாங்கிறதுக்காக $1.867 billion அக்ரிமெண்ட்டும் அதில் சேர்ந்திருக்கு. Notwithstanding this slew of positive, if incremental cooperative advances, it is the deeper fault lines across the two countries, domestic polities that could in the longer term impact the prospects of smooth cooperation in the bilateral space. ஸோ ஸ்லியூ அப்படின்றது அன்கண்ட்ரோலபிள் சிச்சுவேஷன், ஸோ ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்கிறது தான் வந்து ஸ்லியூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்க்ரிமெண்டல் அப்படின்றது கூடுதல் முறை, ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா, டீப்பர் ஃபால்ட் லைன்ஸ் அக்ராஸ் தி டூ கண்ட்ரீஸ், டொமஸ்டிக் பாலிட்டிஸ் தட் குட் இன் தி லாங்கர் டேர்ம். ஸோ அது எல்லாமே ரெண்டு பேரோட பைலேட்ரல் ஸ்பேஸ் அப்படின்றது ரெண்டு பேரோட அந்த ஸ்பேஸை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி இந்த பிஸ்னஸையும் தாண்டி ஒரு சில ஃபால்ட் லைன்ஸ் வந்து ரொம்ப டீப்பராக இருக்குது அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், த இந்தியன் கவர்மெண்ட்ஸ் ரீசன்ட் பாலிசி ஷிஃப்ட்ஸ் ரிகார்டிங் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் காஷ்மீர் as well as the Citizenship Amendment Act, the National Register of Citizens and the National Population Register have spooked some US Democrats, including senators and lawmakers in the House of Representatives.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக எல்லா கண்ட்ரியில இருந்துமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பற்றின கொஷின் தான் எல்லா கண்ட்ரீஸுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா கிட்ட கேட்குற ஒரு விஷயமா அமையுது. ஸோ அதில் கூட ரிகார்டிங் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆஃப் காஷ்மீரை பற்றியும் கேட்க போகிறாங்க அண்ட் ஆஸ் வெல் அஸ் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பற்றியும் கேட்க போகிறாங்க. ஸ்போக்ட் அப்படின்றது பாதித்துள்ளன சம் யூஎஸ் டெமோக்ராட். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்கு இன்க்ளூடிங் செனேட்டர்ஸ். ஸோ மெம்பர் ஆஃப் செனேட் அவங்கள தான் செனேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறனால இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. Some have explicitly voiced concerns about the impact in terms of India's commitment to remaining a tolerant, pluralist democracy. Explicitly அப்படின்றது வெளிப்படையாக in a clear and detailed manner. அதான் வந்து explicitly அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து இந்த வெளிப்படையான ஒரு விஷயம் இந்தியாவோட கமிட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ஒரு வெளிப்படையான விஷயமா வந்து தெரிய வருது. In this context, if the November 2020 presidential election puts a Democrat in the White House, it could potentially impact some of India's plans. So November 2020 அப்போ யூஎஸ்ல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அப்போ இந்த டெமோக்ரஸியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் கூட இந்தியாவோட டோட்டல் பிளான்ல ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் புதுசாக யாராவது பிரசிடெண்ட்டாக வராங்கன்னா. ஈவன் இஃப் மிஸ்டர் ட்ரம்ப் wins a second term, deepening congressional opposition to India-friendly White House policies could endanger bilateral prospects. So, endanger அப்படின்றது அபாயத்தை ஏற்படுத்துவதாக, அதாவது dangerous, அதான் வந்து endanger. ஸோ ஒரு வேளை மிஸ்டர் ட்ரம்ப் வந்து செகண்ட் டைம் வின் பண்ணால் கூட deepening congressional opposition to India ஃப்ரெண்ட்லி ஒயிட் ஹவுஸ் பாலிசிஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ஆபத்தான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. In this sense, there are no limits to how much India can peg its strategic plans on the personal chemistry between its leader and the US president. ஸோ இதெல்லாமே வச்சு தான் இந்த strategic plans. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்த மாதிரி ஒருவேளை யூஎஸ்ல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல சில சேஞ்சஸ் வந்தது அப்படின்னா பிஸ்னஸ் லெவல் பிளான்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டாபிக் 1 டிஸ்கஷன். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செகண்ட் டாபிக். செகண்ட் டாபிக் வெயிட்டிங் ஃபார் தி வின்னர் ஆன் அயர்லாந்து போல்ஸ். ஸோ அயர்லாண்டில் February 8 அன்னைக்கு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது. ஸோ அதோட வின்னருக்கான டைம் தான் இப்போ அப்படின்றதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டிஸ்கஷனில் இருக்குன்றத பார்க்கலாம். Ireland's general elections on Saturday have thrown up many paradoxes, offering few clues about the next government or the future of the country's three largest parties. So அயர்லாண்டில் ஜென்ரல் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது சாட்டர்டேல. ஸோ அதுலேயே வந்து ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றத கணிக்கிற மாதிரி இருந்துருச்சு. ஸோ ஃபியூ க்ளூஸ் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த கண்ட்ரியோட 3 லார்ஜஸ்ட் பார்ட்டிஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றதையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Fianna Fáil, which has been out of power since 2011, has topped the tally. ஸோ 2011க்கு அப்புறம் அதுக்கப்புறம் பவருக்கே வராமல் இருந்தவங்க has topped the tally. ஸோ இது டோட்டலாக அவங்க தான் இப்போ டாப்ல இருக்காங்க. However, its 38 seats leaves it far short of the requisite 80 for a clear majority in the 160 strong Irish Parliament. ஸோ இந்த ஐரிஷ் பார்லிமெண்ட்லேயே 160 ஸ்ட்ராங் ஐரிஷ் பார்லிமெண்ட்ல தேவையான 80 மெஜாரிட்டி வந்து எடுத்துட்டாங்க. Sinn Féin, the country's Republican Party, has, perhaps with a good reason, proclaimed itself the real winner. 37 seats up, 14 over the 2016 polls, and its best result. So Sinn Féin வந்து ரிப்பப்ளிகன் பார்ட்டி அதில் வந்து ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து ரியல் வின்னர் அவங்களா தான் கருதப்படுறாங்க. 37 சீட்ஸில் 14 ஓவர் த 2016 polls. Yet such a performance does not guarantee the party with past links to the IRA an automatic path to government in the current electoral arithmetic
notwithstanding the protestations of its leader Mary Lou McDonald. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு பழைய லிங்க் வந்து வச்சு கேரண்டி கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் தி protestations of its leader, ஸோ அவங்க யாருன்னா மேரி லவ் மைக்டொனால்ட். The obverse is the position of the governing center-right fine Gael of Prime Minister Leo Varadkar, now relegated to third place with 35 seats, down 15 from the previous election. அப்வர்ஸ் அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒன் ஹெட் இன்னொன்று டெய்ல் அப்படி தானே இருக்கும். ஸோ நம்ம டாஸ் பண்ணால் ஒன்று தான் நம்மளுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதான் வந்து அப்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக அந்த காயினை தான் சொல்லுவாங்க. இஸ் தி பொசிஷன் ஆஃப் கவர்னிங் சென்டர் ரைட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் லியோ வராட்கர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு அந்த ஃபிக்ஸ்ட் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ரெலிகேட்டட் அப்படின்றது இறக்கப்படுறது, தட் இஸ் ரேங்கிங் பொசிஷன்லேருந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ இறக்கிட்டாங்க, அதாவது 35 சீட்ஸ் தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. போன எலெக்ஷனை விட 15 இது கம்மியாயிட்டாங்க. To be sure, Mr. Varadkar earned international recognition for steering Dublin's negotiations with London to protect the soft border with Belfast and in turn the peace on either side of the island's political divide. ஸோ மிஸ்டர் வராட்கரோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீ ஹேஸ் earned international recognition எங்கன்னா லண்டனில். ஸோ எதுக்குன்னா டு ப்ரொடெக்ட் தி சாஃப்ட் பார்டர் வித் பெல்ஃபாஸ்ட். The country is also forecast to emerge among the fastest growing economies in the European Union in 2020. ஸோ ரீசெண்டாக பிரிட்டன் வந்து யூரோப்பியன் யூனியன்லேருந்து வெளியில் வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த யூரோப்பியன் யூனியனில் அயர்லாந்து வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக கருதப்படுது இன் தி யூரோப்பியன் யூனியன் இன் 2020. பட் திஸ் putative achievement may only have brought into sharp focus voter disenchantment with fine Gael's domestic record. பட் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பியூட்டேட்டிவ் அப்படின்றது ஜென்ரலி கன்சிடர்ட் or reputed, அதான் வந்து பியூட்டேட்டிவ் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யார் மேலே அந்த ஃபோக்கஸ் வந்து போகுது அப்படின்னா டிஸ்என்சான்ட்மெண்ட் வித் ஃபைன் கேல்ஸ் டொமஸ்டிக் ரெக்கார்ட். ஸோ அந்த ரெக்கார்ட் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட். ஸோ எக்கனாமிக் லெவல் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்கக்கூடிய கண்ட்ரியாக அயர்லாந்து இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு ரீசன். Ireland has experienced severe shortfalls in affordable housing and healthcare delivery, potentially rendering the party's return to government politically more delicate. ஸோ அயர்லாந்து வந்து நிறைய ஷார்ட்ஃபால்ஸ் வந்து ரொம்ப சிவியராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த இடத்துல அப்படின்னா ஹெல்த் கேர் டெலிவரி பொட்டென்ஷியலி ரெண்டரிங். ஸோ கவர்மெண்ட்க்கு ரிட்டர்ன் பண்ணுறதுலேயே வந்து அவங்களுக்கு நிறைய ஷார்ட்ஃபால் வந்து வந்திருந்தது. All the same, it would be premature to rule it out of contention for power in any coalition. ஸோ ப்ரீமெச்சூர் அப்படின்றது கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாத மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரூலிங் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீமெச்சூரான சிச்சுவேஷன் தான் கொண்டு போகும். அவுட் ஆஃப் கண்டென்ஷன் அப்படின்றது கருத்து. ஸோ அவங்க ஒரு கருத்து இவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து ப்ரீமெச்சூர் அப்படின்னு சொல்கிறாங்க. கோலிஷன் அப்படின்றது கூட்டணி. ஸோ இந்த கூட்டணியில் உள்ள கருத்துக்கள். Sinn Féin is said to have benefited from the prevailing discontent. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அதாவது மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்து Sinn Féinக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஸோ அவங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கிறது வந்து இந்த Sinn Féinக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அமையுது. ப்ரிவைலிங் டிஸ்கண்டென்ட் அப்படின்றது ஸோ அதிருப்தி. டிஸ்கண்டென்ட் அப்படின்னா அதிருப்தி. ஸோ திருப்தி இல்லாமல் இருக்கிறது. ப்ரிவைலிங் அப்படின்றது நிலவும். ஸோ என்ன நிலவுறது, அதிருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்து Sinn Féinக்கு பெனிஃபிட்டாக அமையுது. In the run-up to the polls on Saturday, both Fine Gael and Fianna Fáil had ruled out an alliance with the left-wing Sinn Féin. ஸோ சாட்டர்டே நடந்த இந்த போலில் வந்து ஃபைன் கேல் அண்ட் ஃபியனா ஃபெயில் had ruled out an alliance. அலையன்ஸ் அப்படின்றது கூட்டணி with the left wing அப்படின்னா இடதுசாரி யாரு? Sinn Féin. But Michael Martin, Fianna Fáil leader, has not dismissed working with Ms. McDonald, even while emphasizing differences over taxation policy and her party's IRA past.
ஸோ மைக்கேல் மார்டின், ஃபியன்னா ஃபெயில். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் மைக் டொனால்ட் கூட ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல எதுவுமே சொல்லலை. ஈவன் தோ தேர் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் டாக்ஸேஷன் பாலிசி. ஸோ அவங்க ரூல் பண்ணுற அந்த டாக்ஸேஷன் பாலிசியில் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அவங்க வந்து ஒர்க் பண்ண மாட்டோம் அப்படின்றதுல எதுவுமே சொல்லலை. அண்ட் ஹர் பார்ட்டிஸ் ஐஆர்ஏ பாஸ்ட். ஐஆர்ஏ அப்படின்றது ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி, அதுதான் வந்து ஐஆர்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. She is believed to have sent out feelers to Labour, the Greens and Independents to explore forming a coalition. Feelers அப்படின்றது a tentative proposal intended to ascertain someone's attitude or opinion. ஸோ ஒருத்தவங்களோட ஒப்பீனியன், ஒருத்தவங்களோட ஆட்டிடியூட், அது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான், அது எல்லாமே எடுத்து காட்டுறது தான் வந்து ஃபீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல கூட்டணி வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபீலர்ஸ் டு யாருக்குன்னா லேபருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஃபார்மிங் அ கோலிஷன், அங்கே தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டணி வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. Sinn Féin has in any case already set out its priorities to work for the country's unification with Northern Ireland. ஸோ Sinn Féin அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும் வித் நார்தர்ன் அயர்லாண்ட் கூட. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. திஸ் ஸ்டாண்ட்ஸ் வில் பூஸ்ட் நேஷனலிஸ்ட் சென்டிமெண்ட் அக்ராஸ் தி பார்டர் வேர் Sinn Féin ஹஸ் கன்சிஸ்டன்ட்லி அப்போஸ்ட் பிரெக்சிட். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, Sinn Féin வந்து பிரெக்சிட்டுக்கு வந்து ஒரு பெரிய அப்போசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரெக்சிட் வந்து நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி யூரோப்பியன் யூனியன்லேருந்து பிரிட்டன் வெளியாக கூடாது அப்படின்றது தான் வந்து Sinn Féinோட அப்போசிஷனாக இருந்தது. அண்டர் பிரிட்டன்ஸ் EU withdrawal deal, Belfast is de facto member of the block signal market. ஸோ பெல்ஃபாஸ்ட் வந்து நார்தர்ன் அயர்லாண்டோட கேபிட்டல். ஸோ பிரிட்டன் வந்து EU ஓட வித்ட்ரால் டீலுக்கு வந்தப்போ பெல்ஃபாஸ்டோ இஸ் டிஃபேக்டோ மெம்பர் ஆஃப் தி பிளாக் சிக்னல். டிஃபேக்டோ அப்படின்றது இன்ஃபேக்ட் வெதர் பை ரைட் ஆர் நாட், அதான் வந்து டிஃபேக்டோ மெம்பர் ஆஃப் தி பிளாக் சிக்னல் மார்க்கெட். ஸோ பெல்ஃபாஸ்டோவும் வந்து அந்த இடத்துல ஒரு ரைட்டா ராங்கா அப்படின்ற ஒரு டெசிஷன், ஒரு அனலைசேஷனுக்குள்ள தான் இருந்தாங்க. Sinn Féin's participation in a new government would almost inevitably alter Ireland's political configuration. ஸோ Sinn Féin வந்து அவங்களோட நியூ கவர்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அயர்லாண்ட் பொலிட்டிக்கல் கான்ஃபிகரேஷனில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆல்ட்ரேஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்எவிட்டபிளி அப்படின்றது தவிர்க்க முடியாத ஆல்டர் வந்து நடக்க போகுது. பட் கோயிங் பை தி 70-day stalemate in 2016, negotiations among the main parties could prove protracted. 70 days stalemate எதை சொல்றாங்கன்னா, ஸோ ஸ்டேல்மேட் அப்படின்றது இக்கட்டான ஒரு நிலை, அதுதான் வந்து ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 70 days ஸ்டேல்மேட் இன் 2016. ஸோ பாஸ்ட்ல போய் பார்க்கும்போது அந்த பார்ட்டிஸ்குள்ள உள்ள நெகோசியேஷன்ஸ் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் deliberations commence, the traditional two parties must note that it is a democratic imperative now to engage Sinn Féin with an open mind. ஸோ deliberations அப்படின்றது ஒரு ஆழ்ந்த கமெண்ட்ஸ் அப்படின்றது தொடக்கம். ஸோ ஒரு ஆழ்ந்த தொடக்கத்துக்கு வந்து இப்போ போக போகிறாங்க. ஸோ அப்போ மீதி இருக்கிற 3 பார்ட்டிஸ் வந்து டாப்பில் இருக்கிற பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ மீதி இருக்கிற 2 பார்ட்டிஸ் வந்து என்ன நோட் பண்ணணும்னா, என்கேஜ் Sinn Féin வித் அன் ஓப்பன் மைண்ட். ஸோ Sinn Féin வந்து ஒரு ஓப்பன் மைண்டட் பர்சனாக வந்து திங்க் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா அவங்களுக்கு அமையுது. டாபிக் 2 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. அதோட நியூஸ் இங்கே இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.